ஓம் சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 6/9/2025. मीठे बच्चे, तुम्हें यही चिंता रहे कि हम कैसे सबको சுக்குதாம் கா ராஸ்தா பத்தாயி. இனிமையான குழந்தைகளே, நமக்கு இந்த ஒரு கவலையே இருக்க வேண்டும். நான் எப்படி அனைவருக்கும் சுகதாமத்திற்கான வழியை காட்டுவது? सबको पता पड़े कि यही पुरुषोत्तम बनने का संगम युग है. எப்படி அனைவருக்கும் இதை தெரிய வைப்பது? அதாவது இதுதான் புருஷோத்தமம் ஆகுவதற்கான சங்கம யுகம். கேள்வி, तुम बच्चे आपस में एक दो को कौन सी मुबारक देते हो? मनुष्य मुबारक कब देते हैं? குழந்தைங்களாகிய நீங்க உங்களுக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் எப்போது வாழ்த்துக்களை கொடுக்கறீங்க? ஆனா மனிதர்கள் எப்போது வாழ்த்துக்களை கொடுத்துக்கிறாங்க? मनुष्य मुबारक तब देते जब कोई जन्मता है, विजयी बनता है या शादी करता है या कोई बड़ा दिन होता है, परंतु वो कोई सच्ची मुबारक नहीं. மனிதர்கள் எப்போ வாழ்த்து கொடுத்துக்கிறாங்களாம்? எங்க ஒரு பிறப்பு என்பது ஏற்படுது, பிறகு யார் வெற்றி அடைகிறாங்களோ, அல்லது திருமணம் செஞ்சுக்கிறாங்களோ, அல்லது ஒரு பண்டிகை நாள் வருதோ, அப்பெல்லாம் என்ன பண்றாங்க? வாழ்த்துக்கள் கொடுத்துக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றார், அதெல்லாம் வாழ்த்துக்களே கிடையாது. தும் பச்சே ஏக் தோக்கோ பாப்கா பன்னைக்கு முபாரக் தேத்தேவ். ஆனா குழந்தைங்களாகிய நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாபாவுக்கு சொந்தமாயிட்டதுக்கான வாழ்த்துக்களை கொடுத்துக்கிறோம். தும் கேத்தேவோ ஹம் கித்னே குஷ் நசீப். நாம என்ன சொல்றோமா? நாங்கெல்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி தெரியுமா? ஜோ சப் துக்கோ சே சூட் சுக்குதாம் மே ஜாத்தே ஹே. எல்லா துக்கத்துல இருந்து விடுபட்டு நாங்க சுகதாமத்துக்கே போறோம். துமே தில்லி தில்மே குஷி ஓத்தியே. நமக்கு உள்ளத்துக்குள்ள குஷி ஏற்படுது. ஓம் சாந்தி. பேகத் கா பாப் பேட் பேகத் கே பச்சோं को समझाते. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அப்பிரஷ்ன உட்தாகே பேகத் கா பாப் கோன். இப்ப கேள்வி வருதான், எல்லையற்ற தந்தைனா யாரு? ஏ தோ ஜான்தே ஹோ கி சப்கா பாப் ஏக் ஹே. இத நாம தெரிஞ்சிட்டோம், எல்லாருக்கும் தந்தை ஒருத்தர் தான். ஜிஸ்கோ பரம் பிதா கா ஜாத்தா ஹே, அவரைத்தான் பரமபிதா என்று சொல்லப்படுகிறது. லௌகிக் பாப்கோ பரம்பிதா நீ கா ஜாத்தா. லௌகீக அப்பாவை பரம்பிதான்னு சொல்ல முடியாது. பரம்பிதா தோ ஏகி ஹே, பரமபிதா ஒரே ஒருத்தர் தான். உன்கோ சப் பச்சே பூல் கயே, அவரை எல்லா குழந்தையும் மறந்துட்டாங்க. इसलिए परमपिता परमात्मा जो दुख हरता सुख करता है उसे तुम बच्चे जानते हो. ஆனா இங்க பார்த்தா பரம்பிதா பரமாத்மா துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர், அவரை குழந்தைங்க நாம தான் தெரிஞ்சிருக்கிறோம். वो हमारे दुख कैसे हर रहे हैं, அவர் எப்படி நம்முடைய துக்கத்தை நீக்கிறாருன்னு தெரிஞ்சிட்டோம். मुसलमान लोग जब नमाज पढ़ते तो सब मिलकर खुदा ताला की बंदगी करते. முஸ்லிம்ஸ் எப்போ நமாஸ் பண்றாங்களோ, தொழுகையில ஈடுபடுறாங்களோ, எல்லாரும் சேர்ந்து அந்த இறைவனுடைய பூட்டுக்கு வந்தனம் பண்றாங்க. கிஸ்லியே, எதற்காக? क्या बहिश्त के लिए या अल्लाह के पास जाने के लिए? பகிஷ்த் அதாவது சொர்க்கத்துக்கு போறதுக்கா அல்லது அல்லா கிட்ட போறதுக்கா? அல்லாஹ் கே கர் கோ பகிஷ் नहीं कहेंगे. அல்லாவோட வீட பகிஷ்த் அதாவது சொர்க்கம்னு சொல்ல முடியாது. वहां तो आत्मा शांति में रहती है. ஏன்னா அல்லாவோட வீட்டுல ஆத்மாக்கள் சாந்தியில இருக்கும். ஷரீர் नहीं रहते, அங்க சரீரம் கிடையாது. அங்க वो जानते होंगे अल्लाह के पास शरीर से नहीं परंतु हम आत्माएं जाएंगी. அவங்களுக்கு கூட தெரியுமா, அல்லாஹ் கிட்ட நாம சரீரத்தால போக முடியாது, ஆத்மாக்கள் தான் போவோம்னு அவங்களுக்கும் தெரியும். इस समय सभी मनुष्यों के कैरेक्टर बिगड़े हुए. இந்த நேரம் எல்லா மனிதருடைய கேரக்டரும் மோசமா இருக்குது. नई दुनिया में तो कैरेक्टर बहुत फर्स्ट क्लास होते. புது உலகத்துல கேரக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பாரத்வாசி ही ऊंच कैरेक्टर वाले बनते हैं. பாரதவாசிகள் தான் உயர்ந்த கேரக்டர் உடையவங்களாகிறாங்க. உன் ஊஞ்ச் கேரக்டர் வாलों को कम कैरेक्टर वाले माता टेकते हैं. உயர்ந்த நடத்தை இருக்கிறவங்கள குறைந்த நடத்தை உள்ளவங்க பார்க்கறப்ப அவங்கள்ட்ட தலை வணங்குறாங்க. உன்கோ கேரக்டர்ஸ் भी वर्णन करते, அவங்களோட நடத்தைய வர்ணனையும் பண்றாங்க. ये तुम बच्चे ही समझते हो. இதெல்லாம் குழந்தைங்க நீங்க புரிஞ்சிட்டீங்க. अब औरों को समझाए कैसे? இப்போ மற்றவங்களுக்கு இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது? कौन सी सहज युक्ति रचे, எந்த ஒரு சகஜமான யுக்தியை உருவாக்குறது? ये है आत्माओं का तीसरा नेत्र खोलना.
இதுதான் ஆத்மாக்களுடைய மூன்றாவது கண்ணை திறப்பது. பாபா கி ஆத்மாமே கியான் ஹே. பாபாவுடைய ஆத்மாவுக்குள்ள ஞானம் இருக்குது. மனுஷ்ய கேத்தே ஹே மேரே மே ஞானே. மனிதர்களான என்ன சொல்றாங்களாம், எனக்குள்ள ஞானம் இருக்குன்னு சொல்றாங்களாம். ஏ தேக அபிமானே. இது கூட தேக அபிமானம் தான். இஸ்மே தோ ஆத்ம அபிமானி பண்ண. ஆனா இங்க நம்ம ஆத்மா அபிமானி ஆகணும். சன்னியாசி லோகோं के पास शास्त्रों का ज्ञान है. சன்னியாசிகள் கிட்ட சாஸ்திரங்களுடைய ஞானம் தான் இருக்கு. பாப் கா ज्ञान तो जब बाप आकर देवे. பாபாவுடைய ஞானம் பாபா வந்தா தான் கொடுக்க முடியும். யுக்தி से समझाना है. இதெல்லாம் நீங்க யுக்தியா புரிய வைக்கணும். मेरे को याद करने से ये जो 5 भूत है वे निकल जाएंगे. பாபா சொல்றாங்க, என்ன நினைவு செஞ்சீங்கன்னா இந்த 5 பூதம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களை விட்டு ஓடிடும். तुम बच्चों को दिन रात ये चिंता रहनी चाहिए. குழந்தைங்களாகி உங்களுக்கு இரவு பகல் இந்த கவலை இருக்கணும். बाप को भी चिंता हुई तब तो ख्याल आया कि जाऊं जाकर सबको सुखी बनाऊं. பாபாவுக்கு கூட கவலை வருதான். என்ன கவலை வருதான்? அந்த கவலை வந்ததுக்கு அப்புறம்தான் சிந்தனையே வருதான். நான் போகணும், நான் எல்லா குழந்தைங்கள சுகமாக்கணும். கவலை சிந்தனை. சாத்மே பச்சோं को भी मददगार बनना. ஆனா கூடவே பாபாவுக்கு நாமளும் உதவியாளராகணும். அக்கேலே பாப் क्या करेंगे. தனியா பாபா என்னதான் செய்வார்? तो विचार सागर मंथन करो. ஆகையால நீங்க என்ன பண்ணுங்க, ஞான கடலை நல்லா கடைங்க. क्या ऐसा उपाय निकाले जो मनुष्य जट समझ जाए कि ये पुरुषोत्तम संगम युग है. என்ன உபாயத்தை கண்டுபிடிக்கிறது? அதாவது டக்குன்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் புருஷோத்தம சங்கம யுகம். இஸ் சமய ஹி மனுஷ்ய புருஷோத்தம் பன் சக்தி ஹி. இந்த நேரம்தான் மனிதர்கள் புருஷோத்தமம் ஆக முடியும். இந்த விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி யுக்தி உருவாக்கணும். ஆத்மா சாத்தி ஹே ஹம் அல்லாஹ் கே பாஸ் ஜாய். ஆத்மா நினைக்குதா நான் அல்லாஹ் கிட்ட போகணும். ஆத்மா ஜோ பहले पवित्र थी अभी पतित बनी है. ஆத்மா முதல்ல பவித்திரமா இருந்தது, இப்ப பதீத்தம் ஆயிடுச்சு. அபி இன்கோ பகிஷ்து தோ நஹீ கहेंगे. இப்ப இந்த உலகத்தை பகிஷ்துன்னு சொல்ல மாட்டோம். ये सब विचार सागर मंथन किया जाता है. இதெல்லாம் என்ன பண்ணணும், ஞானத்துல போய் நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும். பாபா கா விசார் சாகர் மந்தன் चलता है तब तो समझाते हैं ना. பாபாவுக்கு இந்த விசார் சாகர் மந்தன் நடக்குது. அதனாலதான் அவர் நமக்கு புரிய வைக்கிறார். யுக்தியா நிக்கால்னி चाहिए किसको कैसे समझाए. யுக்தியை உருவாக்குங்க, யாருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு. அச்சா நல்லது. தாரணைக்கான சாரம். जैसे बाप को ख्याल आया कि मैं जाकर बच्चों को दुखों से छुड़ाऊं, सुखी बनाऊं. எப்படி பாபாவுக்கு சிந்தனை வந்தது, நான் போய் குழந்தைங்களெல்லாம் துக்கத்திலிருந்து விடுவிக்கணும், சுகமாக்கணும். ऐसे बाप का मददगार बनना है. இப்படி நான் பாபாவுக்கு நான் என்ன பண்ணணும், உதவியாளரா இருக்கணும். घर घर में पैगाम पहुंचाने की யுக்தியா ரச்சனியே. ஒவ்வொரு வீடு வீடா போய் செய்தியை கொண்டு சேர்க்கறதுக்கு யுக்திகளை உருவாக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், सर्व की मुबारक प्राप्त करने के लिए विजय माला का दाना बनने का पुरुषार्थ करना है. அனைவருடைய வாழ்த்துக்களை அடைவதற்காக வெற்றி மாலையில் மணியாக வருவதற்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். பூஜ்ய பன்னாகி, பூஜைக்குரியவராக ஆகுங்கள். वरदान, करनहार और करावनहार की स्मृति से लाइट के ताजदारी भव. செய்பவர் மற்றும் செய்ய வைப்பவரின் ஸ்மிருதி நினைவின் மூலம் ஒளி கிரீடத்தை அணிந்தவர் ஆகுங்கள். मैं निमित्त करम योगी हो, करनहार हो, करावनकार बाप है. நான் நிமித்தமான கர்ம யோகி, செய்பவன், செய்ய வைப்பவர் பாபா. अगर यह स्मृति स्वतः रहती है तो सदा लाइट के ताजदारी वह बेफिकर बादशाह बन जाते. இந்த நினைவு இயல்பா இருக்கிறப்ப சதா நீங்க ஒளி கிரீடதாரியா இருப்பீங்க, கவலையற்ற மகாராஜாவா இருப்பீங்க. பஸ் பாப் और मैं तीसरा न कोई. यह अनुभूति सहज बेफिकर बादशाह बना देती है. நானும் பாபாவும் மட்டும்தான், நானும் பாபாவும், மூணாவது யாரும் கிடையாது. இந்த அனுபவம் தான் உங்களை கவலையற்றவரா ஆக்குது. जैसे बादशाह बनते हैं वही माया जीत, कर्मेंद्रिय जीत और प्रकृति जीत बन जाते हैं. அப்ப யார் இப்படிப்பட்ட பாதுஷா ஆகுறாங்களோ அவங்க தான் மாயா ஜீத், கர்ம இந்திரியங்களை வெற்றியடைந்தவர் மற்றும் இயற்கையை வென்றவராகிறாங்க. लेकिन यदि कोई गलती से भी किसी भी व्यर्थ भाव का अपने ऊपर बोझ उठा लेते तो ताज के बजाय फिकर के अनेक टोकरे सिर पर आ जाते. ஆனா யாராவது தவறுதலா கூட ஏதாவது ஒரு வீணான உணர்வுகள் மற்றும் தன் மேல சுமையை தூக்கி வச்சுக்கிறாங்கன்னா
ஒளி கிரீடத்துக்கு பதிலாக கவலையின் அநேக கூடைகள் तल மேல ஏறிடும். स्लोगन, सर्व बंधनों से मुक्त होने के लिए दैहिक नातों से नष्टो मोहा बनो. அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபடுவதற்கு உடல் சார்ந்த உறவுகளிலிருந்து நஷ்டோ மோகா அடைந்து விடுங்கள். அவ்யக்த சமிக்கை. யோகத்தில் எப்போது அனைத்து சங்கல்பங்களும் சாந்தம் அடைகிறதோ, ஒரே சங்கல்பம் மட்டுமே, பாபா மற்றும் நான், இதைத்தான் சக்திசாலி யோகம் என்று சொல்லப்படுகிறது. பாபாவின் சந்திப்பு என்ற அனுபவத்தை தவிர மற்ற அனைத்து சங்கல்பங்களும் அதில் கரைந்து விடுகிறது. அப்போதுதான் சொல்ல முடியும் ஜுவாலா ரூப நினைவு என்று. இதில்தான் பரிவர்த்தனை, அதாவது மாற்றம் ஏற்படுகிறது. அச்சா. ஓம் சாந்தி.